18ஆம் படி கருப்பசாமி துணை. என் அன்பு பிள்ளையே, இதுவரைக்கும் என்னென்னவோ உன் வாழ்க்கையில் நடந்தாலும் எதையும் பொருட்படுத்தாம இனிமே வரக்கூடிய காலம் நல்லா இருக்கும், நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெறுவாய்ன்ற நம்பிக்கையோட இந்த கருப்பசாமியை தொட வந்து விட்டாய். என்னை தொட்ட உன் வாழ்க்கையில் இனி எல்லா வெற்றிகளையும் தொட்டு விடுவாய் என் செல்வமே. வரப்போகிற மங்களகரமான செவ்வாய்க்கிழமை நல்ல நாளிலேயே நீ எதிர்பார்க்குற ஒரு விஷயத்த உன் கைகளில் வெற்றிகரமாக கொடுக்க போகிறேன். யார் என்ன சொன்னாலும், யார் உன் வாழ்வில் எதை செய்தாலும் நீ கடந்து செல்ல கற்றுக்கோ. ஏன்னா உன்னை குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க என்னமோ ஒழுங்கானவர்களாகவும் உத்தமர்களாகவும் வாழ்வது போல உன்னை குறை சொல்லக்கூடிய மனிதர்களை நினச்சி நீ ஏன் பயப்படவும் கவலைப்படவும் வேணும்? இந்த உலகம் எப்போவுமே போலியானது. காசு பணம் வச்சிருக்கவங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. கொஞ்சம் வசதி குறைவாக இருக்கவனை குறை சொல்லி சுலபமாக மட்டம் தட்டி பேசுவாங்க. யார் என்ன சொன்னாலும் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். சில பேர் உனக்கு ஆதரவாக பேசுகிறது போல பேசி உனக்கு பிடிச்ச விஷயத்துக்கே உனக்கே ஆர்வமாக சரியாக நீ சொல்கிறது தான் சரின்னு பேசி அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். அவங்க நினச்ச காரியத்தை உன் மூலமாக நடத்தி கொள்வார்கள். அப்படி உனக்கு சாதகமாக பேசி உன்னை நல்லவன் போல பாராட்டி தங்கள் காரியத்தை செய்து கொள்ளக்கூடிய ஆட்கள் மீது கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு இருந்து கொள்ளேன் செல்வமே. யாரோ ஒருத்தன் உன்னை ரொம்ப பாராட்டுறாங்க, நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொல்கிறாங்கன்னா அவர்களுக்கு ஏதோ உன் மூலமாக காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக தான் உன்னை தேடி வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கோ. அதே நேரத்தில் உன்னை யாரோ ஒருத்தர் ரொம்ப விமர்சித்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க உன்னை பார்த்து பொறாமப்படுறாங்க, உன்னை பார்த்து பயப்படுறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்துவிடு. நாய் குறைச்சதுக்காக சூரியன் திரும்ப பதிலாக சொல்லுகிறது. அதே போல தான் உன்னை பற்றி குறையும் விமர்சனமும் சொல்கிறவங்களுக்கு வாய் வலிச்சிட்டு போட்டும்னு நீ பாட்டுக்கு அதை கண்டுக்காமல் உன் வேலையை பாரு. உன் பலத்தை கண்டு பயந்தவன் தான் எப்படியாவது உன்னை தோக்கடிக்கணும்னு எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உன் பலவீனத்தை கண்டுபிடிச்சு உன்னை அழிக்கவும் அவர்கள் யோசிப்பார்கள். அவங்க அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே உன் பலத்தை இன்னும் உறுதிப்படுத்து. உன் பலவீனத்தை யாருக்கும் தெரியாத அளவுக்கு உள்ளே மறைச்சு ஒரு கட்டத்தில் அழித்துவிடு என் தங்கமே. யார் என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக விலகி போவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதோ தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுவதோ வேண்டாம். எப்போதுமே ஆசைக்கும் அன்புக்கும் அடிமையாகாதே. ஏன்னா ஆசைப்பட்டாலும் சரி, ரொம்ப அன்பு வச்சாலும் சரி, ரெண்டுமே உன்னை அடிமையாக்கி விடுமே செல்வமே. நீ எப்போதுமே எந்த சூழ்நிலையிலுமே உன்னை மாற்றிக்கிறதுக்கும் மாற்றி யோசிப்பதற்கும் கூட தயாரான ஆளாக இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கும். மாற்றம் ஒன்றுதான் இங்கு மாறாதது. அப்படி இருக்கும்போது நீதானே நேரம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் ஏற்றங்கள் எல்லாம் பெற்று சிறப்பான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருப்பேன். கூடிய சீக்கிரம் உன்னுடைய எதிரி அடிபணிஞ்சு உன் காலடியில் விழுந்து கிடப்பான். உனக்கு துரோகம் செய்தவன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஓடி போக போகிறான். வாழ்க்கையில் எதுவுமே முக்கியமில்லைன்றத நீ புரிஞ்சுக்கோ. ஆனால் நேரமும் காலமும் உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான விஷயங்கள். அதை வீணாக்காம நேரத்திலும் காலத்திலும் சரியான விஷயங்களை சரியானபடி செஞ்சு வாழ்க்கையில் ஜெயித்து விடு என் செல்வமே. நீ சில விஷயங்களை மாற்றவே முடியாது. எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் அது அப்படியே தான் நடந்து கொண்டிருக்கும். அப்படி எவ்வளவு முயற்சி செஞ்சு மாற்ற முடியாத விஷயங்களை இதுதான் இயல்பு என ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லக்கூடிய ஆளாக பக்குவப்பட்ட பிள்ளையாக நீ இருந்துவிடு. ஒரு சில உறவுகள் நிஜமாவே உன்னை பிடிச்சி உன்கிட்ட நல்லா பேசுவாங்க. ஒரு சில உறவுகள் வஞ்சகத்தை நெஞ்சில் வச்சுக்கிட்டு பொய்யாக உன்னிடம் கொஞ்சி பேசும் போலியான மனிதர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட விஷம் போல மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்து விடு என் செல்வமே. நீ நிம்மதியாக வாழ முடியலைனா நிச்சயம் நீ நல்லவனாக இருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். உன்னை குறை சொல்லும் மனிதர்களையும் குற்றம் சொல்லும் மனிதர்களையும் நினச்சி நம்ம தப்பு செய்கிறோமோன்னு யோசிக்க வேண்டாம், குழம்பிக் கொள்ளவும் வேண்டாம். நீ உண்மையான நேர்மையான நியாயமான பிள்ளையாக இருக்கும்போது யாராவது ஏதாவது உன்னை குறை சொல்லத்தான் செய்வாங்க. ஆனால் நீதான் அவர்களை கண்டுகொள்ளாமல் கடந்து போகணும். ஒரு சிலர் செய்த தவறுகளை மறந்துவிடு. ஒரு சிலரை மன்னிச்சிடு. ஒரு சிலரை காணாமலேயே கடந்து போய்விடு.
ஒரு சிலரை வெறுத்து அவர்கள் இருக்க பக்கமே திரும்பி பார்க்காத ஆளாக இருந்துக்கோ. ஆக மொத்தத்தில் யாரையும் எவருடைய செயலையும் நீ தூக்கி சுமக்காத. அடுத்தவங்களை பற்றி யோசனையை உனக்குள்ள சுமக்க ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கையே உனக்கு பாரமாக மாறி போயிடும். எவ்வளவு கோபம் வந்தாலும் பொறுமையாக பேசு. அவசரப்பட்டு வேகத்தில் வார்த்தைகளை விட்டு விடாதே. கவலைப்பட்டு யார் முன்பாகவும் நீ கண்ணீர் வடிக்கிறதே நான் விரும்ப மாட்டேன். என் அன்பு பிள்ளையான நீ தைரியமாக இருக்கணும், தலை நிமிர்ந்து நிற்கணும். உன் கூட பழகினவங்களை நீ பாதியில் விட்டுட்டு போகவும் கூடாது. அதே நேரத்தில் உன்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறவங்கள நீ தேடி போகவும் கூடாது. உன் வாழ்வில் நடக்கும் எல்லா விஷயங்களும் என் ஆணைப்படி தான் நடக்குது, என் அருள்படி தான் நடக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. நேரமும் வாய்ப்பும் எல்லாருக்குமே இருந்து கொண்டே தான் இருக்கிறது. முயற்சி எடுப்பவர்கள் தாங்கள் நினைச்சதை அடைஞ்சுக்கிறாங்க. முயற்சி எடுக்காத மனிதர்கள் தோற்று போய் வாழ்க்கையில் காலம் முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நீதான் உனக்கான முடிவுகளை சரியாக எடுத்து உனக்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். எதுக்காகவும் பயப்படாத. இன்னைக்கு இல்லாத காசு பணம் கூடிய சீக்கிரம் உன்னை வந்து சேரும். இன்னைக்கு கிடைச்சதை விட மதிப்பும் மரியாதையும் கூடிய சீக்கிரம் உன்னை வந்து சேரும். யாரும் எவரும் உன்னை அவமானப்படுத்தவோ உன்னை கஷ்டப்படுத்தவோ வருத்தப்படுத்தவோ நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. உன்னால் ஒரு முடிவை தெளிவாக எடுக்க முடியலைன்னா ஒன்று அதற்கு காரணம் பயமாக இருக்கும், இல்லாட்டி பணமாக இருக்கும். எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் யாரை பார்த்தும் பயப்படாத. ஏன்னா உனக்கு துணையாக இருப்பது சாதாரண ஆள் கிடையாது, இந்த காக்கும் கடவுள் கருப்பசாமி. நீ எல்லா விஷயங்களிலும் சரியாக நிதானமாக பொறுமையாக முடிவெடு. எதிலுமே அதிக எதிர்பார்ப்பு வைக்காமல் நிம்மதியாக நீ இருந்தினா உனக்கு நடக்க வேண்டியது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் நீயாக இரு. உன்னை பிடிச்சவங்க பிடிச்சுக்கட்டும், பிடிக்காதவர்கள் உன்னை விட்டு விலகி போகட்டும் என் செல்வமே. நீ மகிழ்ச்சியாக வாழணும்னு நினச்சினா அதுக்கு பெருசாக நான் மந்திரம் எல்லாம் சொல்ல போகிறதில்ல. சில தேவையில்லாத நிகழ்வுகளை மறந்தாலே உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். கடந்து வந்த விஷயங்களையும் நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் யோசித்து மனசுக்குள்ளே வருத்தம் அடையாதே. எல்லாவற்றையும் மறந்து தாண்டி கடந்து போய்கிட்டே இருந்தீனா நடக்கும் அனைத்தையும் உனக்கான நல்லதாக இந்த கருப்பசாமி என்னால் நடத்தி கொடுக்க முடியும். ஒரு மனிதன் நேரத்தை வீணாக்குறான்னா அவனுக்கு வாழ்க்கையின் மதிப்பு தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். வாழ்க்கையின் மதிப்பை உணர்ந்து நடந்துகள். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீ எண்ணுவது விண்மீனாகவே இருந்தாலும் நீ முயற்சி செஞ்சு உழைச்சினா நீ நினச்சது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். என்ன ஒன்று, எப்போவுமே நீ நீயாக இருக்கணும். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்காதே. உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய இடத்துல நீ அடிபணிந்து நடந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் உன்னை மதிக்காத இடத்தில் உன் செருப்பை கூட நீ கலட்டக்கூடாது, உன் நிழல் கூட அங்கே போகக்கூடாது என் செல்லமே. எப்போவுமே நல்ல பாம்பு அதை தொட்டால் மட்டும்தான் உன்னை தீண்டும். ஆனால் நல்லவர்கள் சாபம் ஒன்றை மட்டும் இல்லை, உன் வம்சத்தையே கூட அழித்துவிடும். அதனால தான் யாருக்கும் கெடுதல் செய்யாத. நல்லவங்களுடைய பாவத்தையும் அவர்களுடைய சாபத்தையும் நீ பெற்றுவிடக்கூடாது. யாருக்கும் கெடுதல் நினைக்கவோ செய்யவோ வேணாம்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கேன். வெற்றியை விட இங்கு தோல்விக்கு தான் பலம் அதிகம். ஏன்னா வெற்றி சிரித்து சந்தோஷமாக வாழ வைக்கும், தோல்விங்கிறது உன்னை சிந்திச்சு சரியாக வாழ வைக்கும். எல்லா விஷயங்களையும் கற்றுக்கோ, எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோ. வாழ்க்கையை நீ நினச்சது போல வாழ்வதற்கு உனக்கு நான் வழிகாட்டுவேன் என் செல்லமே. நீ கோபப்பட்டினா உன் மேலே பாசம் வச்சவங்க கூட ஒரு கட்டத்தில் ஏண்டா இவரை போய் நம்ம பாசம் வச்சோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் கோபத்தை காட்டுவதற்கு பதிலாக எல்லார்கிட்டையும் நீ அன்பை காட்டுனினா உன்கிட்ட சண்டை போட்டவங்க ஒரு கட்டத்தில் உன்கிட்ட வந்து பேசுவாங்க. உன்னை வெறுத்தவர்களும் உன்னை பிடிக்காதவர்களும் கூட உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எப்போதுமே அன்பு கொண்ட வார்த்தைகளை அமைதியாக பேசு. எல்லா அற்புதங்களும் உன் வாழ்வில் நடக்கும். இந்த கருப்பசாமி நானும் உனக்கானதை நீ ஆசைப்பட்ட விதத்திலேயே நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர்ப்பேன். யார் உன்னை பாராட்டினாலும் நீ மயங்க வேண்டாம், யார் உன்னை இகழ்ந்து பேசினாலும் நீ கவலைப்பட வேண்டாம். புகழையும் இகழையும் சமமாக கருதக்கூடிய உன்னால் மன அமைதியோடு வாழ முடியும். நீ நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த கருப்பசாமி என்றும் என்றென்றும்
எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன்.